காம்போனன்ட்டா வர ஆரம்பிச்சது. இப்ப பார்த்தீங்கன்னா, ஹீலியம் இருக்கு. அதுக்கு அடுத்து இருக்கிற அட்டாமிக் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, லித்தியம். ஸோ ஹீலியம் வந்து நோபல் கேஸ். அது வந்து எது கூடயும் ரியாக்ஷன் ஆகாது. ஆனா அடுத்து வர லித்தியம் வந்து ரியாக்ஷன் ஆகும். அப்பன்னா இது வந்து ஒரு ஒரு சாஃப்ட் மெட்டல் இது. ஆனா ரியாக்ஷன் ஆகுற மெட்டல். அதே மாரி பார்த்தீங்கன்னா, அடுத்த ரோல பார்த்தீங்கன்னா, ஆர்கான் இருக்கு. ஆர்கானுக்கு அப்புறம் அதோட நம்பர் வந்து 18. ஆனா ஆர்கானுக்கு அப்புறம் இருக்கிற அடுத்த நம்பர் 19 பார்த்தீங்கன்னா, அது வந்து ரியாக்ஷன் ஆகக்கூடிய மெட்டல். அதாவது ஆர்கான் ரியாக்ஷன் ஆகாது. ஆனா பொட்டா அடுத்து இருக்கிற பொட்டாசியம் வந்து ரியாக்ஷன் ஆகும். அதே இன்னொரு உதாரணம். இப்ப பார்த்தீங்கன்னா, இப்போ ஆர்டர்ல போயிட்டு இருக்கு 35, 36ன்னு. இப்ப கிரிப்டான் வந்தது. அது அது நோபல் கேஸ் அது. ஆனா, அதுக்கு அடுத்து வர ருபீடியம் வந்து உடனே ரியாக்ஷன் ஆகும். ஸோ இத பார்க்கும்போது ஒரு பேட்டர்ன் இருந்தது. என்னன்னா, எப்பப்ப வந்து ஒரு நோபல் கேஸ் இருக்கோ, அதுக்கு அடுத்து வர மெட்டல் வந்து எப்பயுமே வந்து ஒரு ரியாக்ஷன் ஆகுற மெட்டலா இருக்கு. அதுதான் வந்து ஒரு காமனாலிட்டி வந்து கண்டுபிடிச்சாங்க. அந்த இடத்துல தான் வந்து அத பிரேக் பண்ணி, இது வந்து ஒரு பீரியட் அப்டின்ட்டாங்க. ஸோ என்னன்னா, ரியாக்ஷன்